அறிவு இல்லை. ஆனால் தேவன் நமக்கு அபிஷேகத்தப்பட்டதான சரியான ஒரு புரிதல், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு சந்ததியாக தெரிந்து கொண்டு அபிஷேகித்திருக்கிறார். அது மிகப்பெரியதான ஒரு கிருபை. இந்த காத்திருப்பு கூட்டத்தில் நம்மோடு தேவன் நம்முடைய வார்த்தையை வந்து பேசுவார். நம்முடைய தியானத்திற்காக 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போது சபையின் நடுவில் இருக்கிற மக்கதானியாவின் குமாரனாகிய யெயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான தேவீரின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கியதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசாபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனத்தை செலுத்துவோம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே யாகேசியேல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசாபின் புத்திரில் இருக்கிற ஒரு மனிதன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதாக வாசிக்கிறோம். இந்த மாலை வேளையில் யாகேசியேல் மேல் கொடுக்கப்பட்ட ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நம்முடைய தியானத்துக்கு கொண்டு வருவோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வித்தியாசமான கோணத்தில் கர்த்தர் அபிஷேகிக்கிறார். கடந்த வாரங்களிலே நாம் பெசரியலை குறித்து, அகோலியாவை குறித்து, பலதரப்பட்டதான தாவீதின் மேலும் சவுலின் மேலும் கொடுக்கப்பட்ட அபிஷேகங்களை நாம் தியானத்துக்கு கொண்டு வந்தோம். இந்த மாலைகளில் தேவன் நமக்கு யாகாசியேல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன் மேல் விசேஷமான ஒரு ஆவியை கொடுத்திருப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன், ஏன் கர்த்தர் இவனை தெரிந்து கொள்கிறார்? அநேகர் இந்த மாலை வேளையில் அபிஷேகத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் பல சபைகள் இருக்கிறாங்க. சிலர் அபிஷேகத்தை குறித்து கேள்வி கேட்கிறாங்க, அது எப்படி அபிஷேகம் என்பது என்ன? சிலர் நினைக்கிறாங்க ஞானஸ்தானம் பெறும்போது நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். சிலர் நினைக்கிறாங்க நம்ம திருவிழா எடுக்கும்போது நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். இப்படி தவறான காரியங்கள், புரிதல்கள் பல சபைகளில் உண்டாகிவிடுகிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்கினினாலும் நாம் ஸ்தானம் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பெறுவது இல்லை. அப்போ ஒரு கர்த்தருடைய சபை என்பது பரிசுத்த ஆவியின் அக்கினினாலே, அபிஷேகத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். மூழ்கி நனையப்படுகிறதான ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வித்தியாசமான கோணங்களில அவர்கள் வாழ்க்கையில தேவன் எதை செய்ய வேண்டுமோ அதை அபிஷேகத்தின் மூலமாக செய்து கொண்டு வந்தார். இதை நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும். இந்த மாலைகளில் கர்த்தர் நம்மோடு கூட இந்த யாகாசியனுடைய அனுபவத்திலிருந்து சில காரியத்தை நமக்கு கற்றுக்கொள்ள விரும்புகிறார். நமக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. சில பேர் அந்நிய பாஷைகள் பேசுகிறோம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம். ஆனா இந்த யாகாசியல் மேல் எடுக்கிறதான ஒரு அபிஷேகம் விசேஷமான ஒரு அபிஷேகம். அப்படிங்க யோசாபாத் என்னும் ஒரு ராஜா யூதாவின் மேல் ராஜாவாக இருந்து அவன் ராஜ மேன்மையாக இருந்தவனாக இருக்கிறான் என்பதை குறித்து இந்த 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி இவன் ராஜ்யபாரம் பண்ணுகிற காலங்களிலே இவனுக்கு விரோதமாக 3 அணிகள் எழுப்புகிறார்கள். அம்மோன், புத்திரர், மோவாபியர், சேயீர் மலையை சேர்ந்த 3 கூட்டத்தார் எழுந்து அவனை பலவீனப்படுத்தி அவன் ராஜ்யபாரத்தை பண்ணக்கூடாதபடிக்கு அவனை அடிமைப்படுத்தும்படி, அவனை பயமுறுத்தும்படியாக எழுப்புகிறார்கள். இந்த இரவு வேலையில கவனிச்சு பாருங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை வல்லமையில கண்டு பயம் இருக்கணும். சிலர் கேட்டீங்கன்னா பிசாசை கண்டு பயம், சிலரை கேட்ட மனுஷங்களை கண்டு பயம், சிலரை கேட்ட தேவையில கண்டு பயம், சிலரை கேட்ட அந்த 8ஆம் மாசத்துல எப்படி நடக்க போறன்ற பயம். இப்படி நம்ம எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு காரியத்துல பயம் இருக்குது. பிசாசனுடைய வல்லமைகளை ஒரு வல்லமை பயமுறுத்துகிற ஆவி. இன்னும் சரியா சொல்லணும்னா நம்ம பயப்படாதவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனா இவங்களை தான் பிசாசெல்லாம் டச் பண்ணி பயமுறுத்தலாம். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போராடுறது இல்லை. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் ஏதோ ஒரு காரியத்துல பயமுறுத்தி கொண்டே இருக்கிறோம். இது மும்முனை தாக்குதல். இது ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல ஏதோ ஒரு வகையில போராட்டங்கள் கொண்டு வருகிறது. 3 விதமான அணிகள் 3 விதமான இடத்துல போராடலாம். உலகம், மாம்சம், பிசாசு, இந்த 3 வல்லமையில் இணைந்து ஆவி, ஆத்மா, சரீரத்துல அந்த மனுஷனோடு போராட ஆரம்பிக்கிறது. இந்த மாலை வேலை யோசித்து பாருங்க, 8ஆம் மாதத்துல கடந்து வந்த 7 மாதங்கள் எத்தனை விதமான தாக்குதல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். எத்தனை விஷயம் பயந்து உட்கார்ந்து இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்றோம். நம்ம துதிக்கிற யூதாபத்திரத்தார் பிள்ளைகள் தான், நம்ம ராஜரீக மேன்மையின் பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள், ராஜரீக கூட்டமாக நம்ம அழைத்திருக்கிறார்.
ஆனால் எத்தனை விஷயம் நாம் பயந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஊழியத்தின் பாதையில, குடும்பத்தின் பாதையில இல்லாம நம்ம நெருங்க முடியாத சூழ்நிலையை நம்ம நெருக்கும் போது இது எப்படி முடியும் என்று யோசித்திருக்கிறோம். இந்த யூதா கோத்திரத்தினுடைய ராஜாவாகிய யோசபாத் என்னும் ராஜா அழுது புலம்பி உபவாசித்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் உட்கார்ந்த இந்த நேரத்துல கர்த்தர் இந்த யாகாசியல் என்னும் மனிதனை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பேசினார். கவனிச்சு பாருங்க, இந்த 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கே எங்கள் தேவனே, அவர்கள் நீர் நியாயத்திற்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். அவனுங்க பெரிய ராஜா, யூதா முழுமைக்கு ராஜா. ஆனா 3 கூட்டம் எழுப்பின உடனே தடுமாறிட்டார். என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. அவன் சொல்றான் பாருங்க, அங்க சொல்லும் போது நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, நாங்க நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த 8ஆம் மாசத்துல எத்தனை காரியங்கள் நம்ம சொல்லிருக்கோம், எனக்கு பலன் இல்லை, இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் இல்லாம தான் நின்று இருக்கிறேன், இந்த காரியத்தை போராடுறதுக்கு தான் நான் பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அது ஊழியரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது நாம் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிடறோம், பலன் இல்லை, என்னால் அது ஜெயிக்க பலன் இல்லை, போராடி பார்க்குறேன் ஜெயிக்க முடியல, பிசாசை ஜெயிக்க முடியல, வியாதியை ஜெயிக்க முடியல, போராட்டத்தை ஜெயிக்க முடியல, பலன் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறேன். இது யோசேபாத்து சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? அவன் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிப்படைந்த கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை தெரிந்து கொண்ட ராஜரீக மேன்மையுள்ள பிள்ளைகள் ஒருபோதும் கோழையாக இப்படி அமர்ந்து தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உட்காரக்கூடாது. பாருங்க, வல்லமை வருதுன்னு சொன்ன உடனே பயந்துட்டான். அவன் வந்து போர் செய்யல, வரேன்னு தான் சொன்னான். அதுக்குள்ள பயம் உண்டாயிருச்சு. இன்னைக்கு நிறைய நேரத்துல பிசாசு என்ன பண்றான்னா, உள்ள வர்றதுக்கு முன்னாடியே பயமுறுத்துறான். சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, யாரோ ஒரு மனுஷன் மூலமாக, யாரோ ஒரு மனுஷன் மூலமாக, ஏதோ ஒரு காரியம் மூலமாக நம்ம மனதை போட்டு பிடிச்சு பலன் இல்லாதபடி, நம்மளை நிற்கக்கூடாதபடி, தடுமாறும்படி பயமுறுத்த வச்சிருக்கிறான். இந்த ஆவிகளை ஜெயிப்பதற்கு நாம் யாகாசியனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோசபாத்தா இருக்கலாம், ஆனா ராஜமேன்மை பெற்றவனுக்கு தைரியம் இல்லை, நிற்கிறதுக்கு பலன் இல்லை. ஆனா இதை ஜெயிக்கிறதுக்கான பலன் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த யாகாசியருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்? யாகாசியரின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தார். ராஜ மேன்மையா இருக்கலாம், சபையில பெரிய ஸ்தானங்கள் இருக்கலாம், நம்ம பெரிய ஆட்களாக தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாம் சத்துருக்களை ஜெயிக்க முடியுமானா முடியாது. கவனிங்க, உலக பிரகாரமான மேன்மைகள், உலக பிரகாரமான உயர்வுகள், சபையில நான் பெரிய ஆளு, நான் வாழ்க்கையில பெரிய ஆளு, இதெல்லாம் ரைட்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் சரிதான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இல்லைன்னா கோழ மாதிரி உட்காந்து ஆரம்பிச்சிடும். ஆமா, சவுல் பெரிய ராஜா தான், ஆனா யுத்தத்துன்னு சொன்ன உடனே வந்தாங்க, பெலிஸ்தர் வந்தாங்க சொன்ன கோழ மாதிரி உள்ள உட்காந்துட்டான். ஏன்? அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி நிறைவு இல்லாமல் பொருளாதார உள்ள வந்தது. ஆனா அதே அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்த போது, அதே அவனுக்கு உள்ள வருவான்னு சொன்ன உடனே யுத்தம் பண்றதுக்கு புறப்பட்டு போவோம். இன்னைக்கு நம்முடைய யுத்தங்களை செய்வதற்கு நம்ம மேல் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பலனில்லாத சூழ்நிலைகள், பயமுறுத்தும் சூழ்நிலைகள், எதிரடியாக இருக்கிற யுத்தங்களை செய்வதற்கு நம் மேல் விசேஷமான யாகாசியல் மேல் கொடுக்கப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவி நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை யாகாசியல் எனும் மனிதனை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க. அவனை கர்த்தரை தெரிந்து கொண்டு சொல்றாரு, ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினான் அவன் சொன்னது. யாகாசியல் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவம் உள்ளவன். இங்கிலீஷ்ல whom God watches over அப்படின்னு போடுது. கர்த்தர் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தராலே பார்க்கப்படுகிற ஒரு மனுஷன். இன்னைக்கு கர்த்தராலே நாம் கர்த்தருடைய பார்வையில் நாம் இருப்போமானால், கர்த்தருடைய பார்வைக்குள்ளே நாம் இருக்கிற மனிதர்களாக இருப்போமானால், நம்மையில வைக்கப்படுகிறதான அபிஷேகம் எப்படி யுத்தத்தை செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரும். அப்ப அர்த்தம் என்னன்னா, யோசபாத்து இருந்தாரு, உபாசித்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா பார்வை யார் மேல இல்லைன்னா யோசபாத் மேல இல்லை. பார்வை யார் மேல இருந்துச்சுன்னா தீர்க்கதரிசியாக யாகாசியர் மேல் வந்து இறங்கினது. இன்னைக்கு நாம சரியான கர்த்தருடைய பார்வைக்குள்ள நம்முடைய ஜீவித்தை கட்டி எழுப்புனா, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதாக மாறும்போது கர்த்தர் நம்மேல அந்த அபிஷேகத்தின் ஆவியை தருகிறார். எல்லாருக்கும் தந்துறது இல்லை, கவனிங்க, எல்லாருக்கும் தர்றது இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தான், எல்லாரும் யூதா கோத்திரம்தான், எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான், எல்லாரும் வேறு பிரிக்கப்பட்டிருந்தான். ஆனா கர்த்தருடைய பார்வைக்குள்ள இருக்கிறதான ஒரு கூட்டம் இருக்கிறது, அதற்கு இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு, எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனா எல்லாராலும் யுத்தங்களை ஜெயிக்க முடிகிறது இல்ல. யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அமைதியா உட்காந்துக்கிறாங்க சபையில, எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கீழே விழுந்துருக்காங்க, எத்தனை அபிஷேகம் பண்ணவங்க பலன் இல்லாம போயிருக்கிறாங்க, எத்தனை அபிஷேகம் பண்ணவங்க தடுமாறி நிற்கிறதுக்கு முடியாம விழுந்து கிடக்கிறாங்க. அவங்களாம் அபிஷேகம் பெறலையான்றல இல்ல, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, அவனை ரட்சி பெறலையானா பட்டிருக்கிறாங்க. ஆனா ஏன் நிற்க முடியல? கர்த்தருடைய பார்வைக்குள்ளே அவர்கள் இல்ல. யாகாசியல் என்ற மனிதன் கர்த்தருடைய பார்வைக்குள்ள தன்னை வைத்திருக்கிறவன். இன்னைக்கு உங்களை கர்த்தர் பார்க்கணும், உங்க வழிகள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, உங்க ஜீவியம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, உங்க நடக்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ உலக பிரகாரமா சொல்லணும்னா, உங்க வீட்டில் ஒரு கேமரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேமரா இருக்கும்போது உங்க வேலை எப்படி இருக்கும்?
சரியா பார்த்து பண்ணும். ஏன்னா நம்மள ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கிறாரு, நம்ம மேல ஒரு கண்ணை வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம வேலையை சரியா செய்யணும், நம்முடைய காரியத்தை நேர்த்தியா செய்யணும். ஏதாவது தப்பு பண்ணிட்டா மாட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கும். அதே போல இந்த யாகேசேல் என்பது கர்த்தருடைய பார்வைக்குள்ள இருக்கிற மனுஷன். அப்ப கர்த்தருடைய பார்வைக்குள்ள இருக்கிற மனிதன் என்பது கர்த்தருக்குள்ள தன்னை வழிகளை சரி செய்துட்டு போவோம். கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு, இல்ல இந்த காரியத்தை நான் செய்யறது இல்லை, நான் சரியான வழி ஜீவிப்பேன். நம்ம எத்தனை விஷயம் எப்படி நடந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கணும். கர்த்தருடைய பார்வை என் மேல இருக்கு, நான் சரியானபடி நடக்கிறேனா, என் நடைகள் சரியாக இருக்கிறதா. யாகேசேல் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்குள் இருக்கிறவன். நீங்க யார் பார்வையில் இருக்கிறீங்க தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய கண்களுக்குள்ள பாதுகாக்கப்படுறீங்க. அதான் சொல்றாரு, நீங்க ஒருவனை உங்களை தொட விரும்புனா எதை தொடரா என் கண்மணியை தொடுகிறேன். ஆமா, அவருடைய கண் மணிக்குள்ள இருக்கணும். அப்ப கர்த்தருடைய பார்வைக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை தருவார், யுத்தத்தை செய்ய சொல்லுவார். நாம யார் பார்வையில் இருக்கிறோம்? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்க அம்மா பார்வையில கண்காணிப்புல இருக்கிறோம், இல்ல எங்களுடைய சொந்த பந்தத்துடைய கண்காணிப்புல இருக்கிறோம், அவங்க தான் எனக்கு கைட் பண்றாங்க, அவங்க தான் எங்களுக்கு கார்டியன் அப்படிலாம் சொல்றோம். உலக பிரகாரமான கார்டியன், உலக பிரகாரமான பாதுகாவல், உலக பிரகாரமான பார்வையில ஒருபோதும் சத்துருக்களை ஜெயிக்க முடியாது. யோசபாத்துக்கு பணபலம் இருந்தது, ஆள்பலம் இருந்தது, ராஜரிகம் இருந்தது, வல்லம் இருந்தது, பணம் இருந்தது, பொருள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா இருக்க வேண்டிய அபிஷேகமும் கர்த்தருடைய பார்வையும் இல்லை, அவனால ஜெயம் பெற முடியல. ஆனா யாகேசேல் அப்படி இல்லை, எந்த மனுஷனுடைய சப்போர்ட் இல்லை, எந்த பணபலம் இல்லை, படபலம் இல்லை, யுத்த வீரன் இல்லை. ஆனா அவனுக்குள்ள இருந்தான அபிஷேகம் கர்த்தர் பார்வைகளை தன் வாழ்க்கை கொடுத்ததுனால கர்த்தர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா யுத்தத்தை செய்வது நீங்கள் அல்ல, கர்த்தர் யுத்தத்தை செய்வாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டத்தை பலன் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகளை ஜெயம் பெறுவதற்கு கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறதான ஒரு அபிஷேகத்தின் வல்லமை நமக்கு தேவை. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் வேறு பிரிக்கப்பட்டதான லேவி கோத்திரம். லேவி என்றால் என்ன? அவர்கள் உலக பிரகாரமான சுதந்திரம் இல்லை, கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரமா இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பிரிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவங்களை கொடுத்தார். அதுல ஒரு அனுபவம் தான் லேவியினுடைய அனுபவம். நாம வேலைகளாக வேறு பிரிக்கப்பட்டிருந்தா, நாம இந்த சுதந்திர விதத்துல நாம் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போமானால் நமக்கும் இதே அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். யூதா கோத்திரத்துல இந்த மனுஷன் லேவி கோத்திரம், வேறு பிரிக்கப்பட்ட ஆசாரிய கோத்திரம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை குறித்து சொல்லும்போது சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. வாசிக்கும் போது, மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியாவின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரன் ஒருவனான லேவியின் மேல். இவன் யாருடைய புத்திரன் சொன்னா ஆசாபின் புத்திரர். இந்த ஆசாப் என்பவன் யார்? எப்படி ஆசாபை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? 1 நாளாகமத்தை வாசிக்கும் 2 நாளாகமத்தை வாசிக்கும் போது அதே இடத்துல நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இதை குறித்ததான வசனங்கள் நாம் வாசிக்க முடியும். 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆசாவுக்கு கொடுத்ததான வேலையை குறித்து வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த ஆசாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் வலது பக்கத்தில் இருக்கிறவன். இவனுடைய வேலை என்ன? நீங்கள் 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்கும் போது, சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசத்துக்கு முன்பாக சங்கீத சேவையுடன் தங்கள் முறைமையின்படியே அவர்கள் பணிவிடை செய்தவர்களுக்குமாகிய மனுஷர்கள் அவர்கள் குமாரராவார்கள் என்று வாசிக்கிறோம். இவர்கள் சங்கீத சேவை என்று சொல்லப்பட்டது. ஆசா, நீங்க சங்கீதம் வாசிக்கும் போது அடிக்கடி ஆசாவின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். இவன் இந்த யாகாசியேல் என்றவன் சங்கீதங்களை பாடுகிறவன். இது எதை காண்பிக்கிறது? கர்த்தருக்குள்ளே துதிக்கிற, ஆர்ப்பரிக்கிற, ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிறவர் மேல் இந்த அபிஷேகங்கள் ஊற்றப்படுகிறது. எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் இல்லை. ஆசாவை போல சங்கீதங்களினாலே, துதிகளினாலே, பாடல்களினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு தான் இந்த யாகாசியேல் கொடுக்கப்பட்ட விசேஷமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். இந்த ஆசாப் என்றால் என்ன? வேதத்திலே வாசிக்கிறோம், சேர்க்கிறவன் அல்லது ஒன்று இணைப்பவன் என்று அர்த்தம். ஒன்று இணைக்கிறது தான் ஆசாவின் பொருள். நாம் ஒன்று இணைக்கணும். எதுல? ஆராதிக்கிறதுல கர்த்தருக்குள்ள ஒருமனப்பட வேண்டும். கடந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு சொன்னாரு. 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணதுக்கு எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி ஒருமித்து வாசம் பண்ணுகிறவர் மேல் ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடிகளை நனைத்து அங்கி நனைத்ததுமான அபிஷேக தைலம், அது எர்மோன் மலையின் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் பனிக்கு ஒப்பான பனியை போன்ற அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஒருமித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சங்கீதங்களினாலும் பாடல்களினாலும் ஆராதித்து அபிஷேகிக்கிற, துதிக்கிற இந்த ஆசாவின் கூட்டத்தாருக்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இவர்களுக்கு தான் யுத்தத்தை கர்த்தர் செய்வாரே தவிர மற்றவர்களுக்கு யுத்தத்தை செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, நாம எப்படி ஒருமித்து ஆராதிக்கிறோமா? நிறைய நேரத்தில் ஆராதிக்கிற நேரத்தில் நான் பார்க்குறேன், ஒரு சில ஆராதிக்கிறாங்க, ஒரு சில அமைதியாக இருக்கிறாங்க, ஒரு சில ஆர்ப்பரிக்கிறாங்க, ஒரு சில தூங்குவாங்க. ஆராதனையில பலதரப்பட்டதான் ஆவி வருது. ஆனால் அவங்க எல்லாம் அபிஷேகம் பரலையான்னு கேட்டால் இல்லை, பெற்றுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கர்த்தரை துதிக்க முடியாதுன்னா துதிக்க முடியும், வாய்ப்புகள் இருக்குது, பலன் இருக்குது. ஆனால் அவங்களால முடியல. ஏன்?
கர்த்தருடைய பார்வைக்குள்ள தங்களை ஒப்புக் கொடுக்க முடியாத அனுபவம் உள்ளவர்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக் கொள்வதற்காக தங்களை அர்ப்பணிக்க முடியாதவர்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? யாகாசியனுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை இந்த மாலை வெள்ள தேவன் நமக்கு நினைக்கூட்டுகிறார். அவன் சாதாரணமான மனுஷன் தான், ஆனா பாருங்க, ராஜாவோட மேன்மையான ஒரு வல்லமை பெற்றுக்கிறான். ராஜாவே யாருடைய வார்த்தையை கேட்டு மதிக்கிறான்னா யாகாசியனுடைய வார்த்தை தான். இந்த உலகத்துல பெரிய ஆட்களா இருக்கலாம், பலசாலிகளா இருக்கலாம், பெரிய பராக்கிரமசாலிகளா இருக்கலாம், அவங்க பார்வைக்கு கொடுக்கப்படாத அபிஷேகம் ஒன்றுமில்லாத குப்பையாக கருதப்படுகிற நமக்கு கருத கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் கிருபை. இதை பெறதுக்கு நாம் ஏதாவது பணம் கொடுத்தோமா, இல்லை ஏதாவது பொருள் கொடுத்துருக்கிறோமா? ஒன்றுமில்லை. தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் லேவியின் கோத்திரத்தான். இந்த மனுஷன் சகரியாவினுடைய வம்சத்திலே வந்ததான ஒரு மனுஷன். இந்த யாகாசியனுடைய அபிஷேகம் தான் இந்த யுத்தத்தையே நடத்த போகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த 8ஆம் மாதத்துல இருக்கிற யுத்தங்கள், போராட்டங்கள், பலனற்று திறனற்று காரியங்களை நடத்த முடியாமல் உட்கார்ந்து இருக்கிற சூழ்நிலையில யாகாசியன் மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நிறைவாக நம்மேல் ஊற்றப்படும் போது நாம் செய்ய வேண்டிய யுத்தத்தை கர்த்தரே நமக்கு சொல்லுவார். யுத்தம் கர்த்தருடையது என்று. நாம போய் போராடி 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 அந்த மனுஷனோட போராடி, அந்த அம்மாவோட போராடி, அந்த ஐயாவோட போராடி, உனக்கு அவனுக்கு பிரச்சனை ஆகி உன் தலையை அவன் பிடிக்க, அவன் தலையை நீ பிடிக்க, இப்படி ரோட்டில் வந்து ஃபைட் பண்ணுறது இல்லை. ஆமாம், 3 அணிகளாக எழுப்புது. மாம்சத்தில் போராட்டம், ஆவியில் போராட்டம், ஆத்மாவில் போராட்டம். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா ஜெபம் பண்ண முடியல, சிந்தையில் போராட்டம், நல்லா வீட்டில் இருக்கு ரெஸ்ட் எடுக்க முடியல, உடம்புல சரீரத்தில் எனக்கு வியாதி, இப்படி ஏதாவது ஒரு போராட்டம் தாங்குது. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, அவன் சொல்கிறான், எங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக ஏராளமான கூட்டத்தை முன்பு எங்களுக்கு நிற்க பலன் இல்லை. ராஜா சொல்றான், அந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு என்ன இல்லைன்னா பலனே இல்லை. இன்னைக்கு இந்த 8ஆம் மாத துவக்கத்தில் இந்த காரியத்தை செய்வதற்கு அவர்கள் முன்பாக இந்த காரியம் நடத்துவதற்கு எனக்கு பலனே இல்லை, ஜெயிக்கவே முடியாது, எங்களால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிற நம்மை பார்த்து சொல்கிறார் கர்த்தர். இந்த மாலை வேளையில யாகாசியன் மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நம்மேல் கர்த்தர் தர விரும்புகிறார். இந்த அபிஷேகம் நீங்க சரியா பெற்றுக்கொண்டா, இந்த அபிஷேகத்தை வல்லமை நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோமானால், வேதத்தில் சொல்லப்படுகிறது, யுத்தங்களை செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதாக இருக்கிறார். யோசபாத் உபாசம் பண்ணாரு, யோசபாத் ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு நாம் உபாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் சரி, தேவை. நீங்க உபாசிக்கிறீங்க, ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜெபத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறீங்க, இதெல்லாம் சரி, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார், கேட்கிறார். யோசபாத்துடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆனா யுத்தத்தை செய்ய வேணும்னு சொன்னது யாருக்குன்னா யாகாசியருக்கு தான். அவனிங்க யோசபாத்துக்கு தான் உபாசம் இருந்தார் இல்ல, யோசபாத்துக்கு உபாசம் இருக்கிறார், யூதாவுக்கு ஜனம் உபாசம் இருக்கிறாங்க. உபாசம் பண்ண யோசபாத்து சொன்ன ஆளுகிட்ட கூட கர்த்தர் பேசல. ஆனா யாருகிட்ட பேசுறாருன்னா யாகாசியன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனோட பேசுறார். சரியா அபிஷேகம் பண்ணப்பட்ட யாகாசியன் அனுபவம் உள்ளவர்களுக்கு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள், சபையில நடக்கிற போராட்டங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சரி செய்யணுன்றத கர்த்தரே போதிப்பார். நம்முடைய தேவனுக்கு பல வல்லமைகள் இருக்குது. யோவான் 16 வாசிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியான் என்பது ஏதோ நாம் பெற்றுக்கிறதான அந்நிய பாஷையோட நிறுத்தி கொள்கிறதான அனுபவம் அல்ல. நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க, ஏதோ அந்நிய பாஷை வரங்கள் பெற்றுக்கிறோம், அந்த அடையாளத்தோட அந்நிய பாஷையோட முடியுது, அதனால அபிஷேகத்தினுடைய அளவு அவ்வளவு அப்படின்னு நினைக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அங்கே 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எதை உங்களுக்கு அறிவிப்பார்னா, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எந்த யுத்தம் எங்க வரப்போகுது, எப்படி ஜெயிக்கலாம்ன்றத சத்தியாவியாக அவர் உங்களுக்கு போதிப்பார். இன்னைக்கு நாம செய்கிற யுத்தங்களை நாம தான் மோதிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் யோசிச்சு பாருங்க, பலனே இல்லை ஐயா, இந்த ஃபேஸ் பண்ணி நான் மோதி விழுந்து கிடக்கிறேன், என்னால் நிற்க பலன் இல்லை. ஒருவேளை 8ஆம் மாதம் நீங்க அப்படி பலன் இல்லாம இதை ஜெயிப்பதற்கும் முடியல, இதுல நிற்கிறதுக்கும் முடியல, ஓடிடலாம்னு கூட நினைக்கிறேன், முடியல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, யாகாசியன் மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் உண்மையில் வரும்போது யுத்தங்களை செய்வது கர்த்தரே உங்களுக்காக காரியங்களை செய்வது சொல்லப்படுமா. சத்தியாவை உங்களுக்குள்ள வரும்போது நடக்க போகிற காரியங்களை என்ன நடக்க வேணுமோ உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுவார். நல்ல அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் பேசுவார். யோசபாத்துக்கு சொல்லல, சொன்னாரா? பாருங்க, நீங்க 4ஆம் அதிகாரம் 2ஆம் 4ஆம் 20ஆம் யுத்தம் செய்ய போறது என்னவோ யோசபாத் தான், யுத்தம் செய்ய போறது யோசபாத் தான். ஆனா ஆண்டவர் யார்கிட்ட பேசுறது தெரியுமா? யோசபாத் கிட்ட பேசவே இல்லை. யாகாசியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி யாகாசியன் மூலமாக யோசபாத்துக்கு பேசுறார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல யாரோ பிரச்சனை சந்திச்சிருக்கலாம், யாரோ போராட்டத்தை சந்திச்சிருக்கலாம். உங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது அந்த பிரச்சனையை உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எரிக்கும்படி ஜெயிக்கும்படி உங்களுக்கு வல்லமை தருகிறார். அவங்க யாரா இருக்கலாம், உங்க பக்கத்துல இருக்கலாம், எதிரில் இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம்,
ஜெயிக்கிறதுக்கான அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கிறார். அதனால தான் நீங்க அபிஷேகத்தை நிரம்பும் போது, நீங்க ஆவியில பலன் கொள்ளும் போது, இந்த அபிஷேகம், இந்த வல்லமை அந்த யுத்தங்களை செய்வதற்கு உங்களுக்குள்ளே கர்த்தர் இந்த வார்த்தைகளை தருகிறார். யோசேபாத்து எப்படி யுத்தம் செய்யணும்னு யாகம் செய்ய சொல்றாங்க. நீங்க சரியான அபிஷேகம் பெற்றால் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை ஜெயிப்பதற்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை ஜெயிப்பதற்கு உங்களுக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவரே சகல சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார், நடக்க போகிறவைகளே அவர் உங்களுக்கு அறிவிப்பார் என்று வாசிக்கணும். அப்ப நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. நமக்கு நடக்கிற காரியங்களை, பலன் இல்லாமல் போகிற சூழ்நிலைகளை, திறன் இல்லாமல் போகிற சூழ்நிலைகளை போதிக்கும். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்மாருங்க, நிறைய விசுவாசிங்க அபிஷேகத்தை நிரம்பா இருந்தாலும் என்ன நடக்கதே தெரியல. என்ன போராட்டம் வருது, என்ன பிரச்சனை வருது தெரியல. நல்லா அபிஷேகம் நிரம்புறவங்க, ஆவியில பலன் பெற்றுவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் தரிசனம் சொல்வார், இன்னைக்கு பிரச்சனை வருது உங்ககிட்ட, இந்த போராட்டம் உன்னை சந்திக்க போகுது, உனக்கு உணர்த்துவார். ஆவியானுடைய வேலை. நீங்க அதே அதிகாரத்தை வாசிப்பாரு, 16ஆம் அதிகாரத்துல மேல இருக்கிற வசனங்களை வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, கண்டித்து சிக்ஷித்து உணர்த்துகிற ஒரு அனுபவம் பரிசுத்தாவிடம் உண்டு. இந்த உலகத்துல மற்ற யாருக்கும் அப்படிப்பட்டதான அனுபவங்கள் இல்லை. 16ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், யோவான் 16:8. கண்டித்து நமக்கு உணர்த்துகிற ஒரு சென்சிங் ஸ்பிரிட் வேணும். என்ன நடக்குது, நம்ம சுற்றில் என்ன வல்லமைகள் தாக்குகிறது, ஊழியத்துல என்ன தாக்குகிறது, குடும்பத்துல என்ன வல்லமை தாக்குறதுன்றத நம்ம சரியா பகுத்து புரிகிறதான ஒரு அபிஷேகத்தின் நிறைவு நமக்கு வேண்டும். அப்படியே கண் போன போக்குல அப்படி நிக்க கூடாது. யோசேபாத்துக்கு யுத்தம் தெரிஞ்சிருச்சு, பயந்துட்டானே தவிர அதை ஜெயிப்பதற்கு குறித்ததான ஒரு தரிசனம் இல்லை. ஏதாவது பிளான் பண்ணாரா யோசேபாத்து? இல்லை. ஏராளமான கூட்டம் வந்துட்டாங்களே, எனக்கு பலனே இல்லை. ஏராளமான கூட்டம் வந்துட்டாங்க, நான் எப்படி நிற்க போறேன், இதை யோசித்தாலே தவிர அதை ஜெயிக்கிறதுக்கான ஆலோசனைகளை, திட்டங்களை போட முடியல. ஏன்? நிறைவான அபிஷேகம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இறங்கினால் மாத்திரமே யுத்தங்களை ஜெயிக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற திட்டங்கள், போராட்டங்கள் என்பது உலக பிரகாரமான மனுஷனுடைய போராட்டங்களை போல அல்ல. அவர்கள் வருகிற யுத்தங்கள் என்பது மும்முனைதான தாக்குதல்கள். உலகம், மாம்சம், பிசாசு. உலகத்தின் வல்லமையை தாக்குறான், பிசாசின் வல்லமையை தாக்குது, மாம்சத்தின் வல்லமையை தாக்குது. இந்த 3 வல்லமை எரித்து ஜெயிப்பதற்கு சரியான யாகாசியின் மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். யோசிச்சு பாருங்க, மாம்சத்தில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாவ வல்லமைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள் மேற்கொண்டிருக்கு, எத்தனை உலகத்தின் ஜனங்கள், உலகத்தின் மாய்மாலங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள் நம்ம இழுக்கிறது. உலகம், மாம்சம், பிசாஸ், இது 3 எப்பவுமே நம்ம கூட போராட்டம். கவனிங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தாக்குதல் எப்பவுமே 3 திசையிலிருந்து வருது. ஒன்று உலகம், இன்னொன்று பிசாசு, இன்னொன்று மாம்சம். இது 3ம் நாம மறிக்க வரைக்கும் போராட்டே இருக்கும். மாம்சத்துல சில பாவங்களை கொடுப்பான், இல்ல உலகத்தின் வல்லமைகளோட நம்ம கூட போராட வைப்பான், இல்ல நான் பிசாசின் வல்லமை நேர்முகமாக நம்ம தாக்கும். இது 3 வல்லமைகளும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். யோசேபாத்து உபாசம் பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. உபாசத்தான ஜெபத்தான பிசாசு ஓடி போயிடும், உண்மைதான். ஆனா அந்த வல்லமையை ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது யார் உணர்த்துறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறார். இப்போ யாகசேல் என்றால் கர்த்தருடைய பார்வைக்குள் இருக்கிறவன். நாம் கர்த்தருடைய பார்வைக்குள் தம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது ஆவியானவரே சொல்றாரு, மகன், மகளே, இந்த யுத்தத்தில் இப்படி செய், நான் உங்க கூட இந்த யுத்தத்தை செய்வேன். இன்னைக்கு நம்முடைய யுத்தங்களை நாம செய்யணுமா, கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டுமா? இந்த 8ஆம் ஆண்டின் துவக்கத்துல முதல் காத்திருப்பு கொடுத்துல சொல்றாரு, இந்த யுத்தம் ஊழல்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறான். நீ பலன் இல்லாமல் திறன் இல்லாமல் இருக்கலாம், இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு பயப்படலாம், அவன் சேயரா இருக்கலாம், அம்மோனா இருக்கலாம், அவன் மோவாப்பா இருக்கலாம். அந்த அருவருப்பான சாதிகள் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். சொல்லப்பட்டிருக்கிற யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். நீங்க சும்மா புறப்பட்டு மட்டும் போங்க. அது என்ன சொல்றாரு? நீங்க புறப்பட்டு மட்டும் போங்க, கர்த்தர் பார்த்துக்கொண்டார். கர்த்தர் எங்க இருக்கிறார் தெரியுமா? உங்களோடு கூட இருக்கிறார். சரியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நீங்க நடந்தாலும், படுத்திருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும், உங்களோடு யார் இல்லாமல் போனாலும், மனுஷன் இல்லாமல் போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஏன்? நாம கர்த்தருடைய பார்வைக்குள்ள இருக்கிறோம். நாம் ஆசாபின் பிள்ளைகள், ஆசாபின் சந்ததியை சேர்ந்தவர்கள்.
துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள். நாம் லேவி கோத்திரத்தால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய சுதந்திரத்தை வீதத்திலே கொண்டு வரப்படும். எத்தனையோ பேர் கொடுக்கப்படல, எத்தனையோ பேர் இன்னும் உலகத்துல விக்கிரகத்துல மாய்மாலத்தில் இருக்கிறான். நம்மை லேவியாக, அவருடைய சொந்த சம்பத்தாக, சொந்த சுதந்திரமாக தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படி ஆராதிக்கும்படியாக ஆசாபாக, லேவி கோத்திரமாக வேறு பிரிக்கப்பட்ட யாகாசேரின் அனுபவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மாலை வேளை சொல்றாரு, யுத்தங்களை கர்த்தர் நமக்காக செய்கிறார். நாம செய்கிறது அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நமக்கு அதை உணர்த்துறார். யோசபாத்து யூதா கோத்திரத்து ராஜா. யூதா என்றால் கர்த்தரை துதிக்கிறவன் என்ற அர்த்தம். துதிக்கிறவன் தான், ஜெபிக்கிறவன் தான். ஆனா போராட்டம் வந்து தடுமாறிட்டான். இன்னைக்கு நிறைய நேரத்துல ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க தங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் வரும்போது அதில் நிற்கக்கூடாதபடிக்கு பலன் இல்லாமல், திடன் இல்லாமல் சத்துரு ஒடுக்குறான். வெறும் ஜபம் பண்ற ஆட்கள் பாருங்க, நிக்க முடியாது. சில நான் பார்த்துருக்கிறேன், மணிக்கணக்கா உபாசிச்சிருக்கிறாங்க, அவங்களால பேசுறது ஜெயிச்சுட்டு இல்லை. ஏன் தெரியுமா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தருமாங்க. உபவாசம் பண்ணி வெறும் ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நான் பார்க்குறேன் நிறைய பேர், நான் ஒரு 50% வச்சுருக்கேன், அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன் தெரியுமா? சரியான ஒரு அபிஷேகத்தின் அளவு அவங்களுக்குள்ள இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லை. அவங்க உபாசிக்கிறாங்க, ஒட்டலை ஒடுக்குறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, ஸ்தோத்திர பலி சொல்றாங்க, ஜெயிக்க முடியல. யோசிச்சு பாருங்க, நாம எத்தனை விஷயம் நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருக்கிறோம், ஆராதிக்கிறோம். நாம எத்தனை விஷயம் போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம். மற்றவங்களை விடுங்க, நாம எத்தனை முதல்ல சந்திச்சிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு கேட்டா சொல்லுவீங்க, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் உபாசிக்கிறேன், ஆனால் ஜெயிக்க முடியல. நான் திரும்ப பலவீனமா தான் இருக்கிறேன், திரும்ப அப்படியே தான் நிற்கிறேன். அந்த 3 வல்லமைகளை பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயம் ஒளிஞ்சிருக்கிறோம். இந்த காரியத்தில் எனக்கு பலன் இல்லை, இந்த காரியத்தில் ஏராளமான கூட்டம் எனக்கு விரோதமாக நிற்கிறாங்க, இந்த மனுஷங்கள்லாம் எனக்கு விரோதமாக நிந்தித்து எழுப்புறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த கேள்வியில 7 மாதங்கள் எத்தனை விஷயம் நாம் சொல்லி இருக்கின்றதை கர்த்தர் பார்க்கிறேன். யாகாசேருக்கு கர்த்தர் சொன்னாரு, அவங்க கிட்ட போய் சொல்லு, யுத்தத்தை அவன் பண்ண போறதில்லை, யுத்தத்தை நான் பண்ண போறேன். கர்த்தருடைய பார்வையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஆராதிக்கிற ஆசாபின் கோத்திரத்திற்காக, வேறு பிரிக்கப்பட்ட லேவி கோத்திரத்துக்காக ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவதில்லை. கர்த்தரை அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. விசாச ஜெயிக்க உபாசம் வேணும், ஜபம் வேணும், பாடி துதிக்கணும், ஆராதிக்கணும், எல்லாம் தேவை. மேலான வல்லமை ஆவி என்னும் பட்டயம் நமக்கு வேண்டும். அதனால எபேசியர் 6 வாசிக்கும் போது நம்முடைய வல்லமைகளுக்கு சத்துருக்களை செய்வதற்கு, இந்த மும்முனை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு வேதமே நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது எபேசியர்ல இந்த பலதரப்பட்டதான போராட்டங்கள், ஒரு தனி மனிதனை வாழ்க்கையை தாக்குகிற வல்லமைகளை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு, இந்த பொல்லாங்கான எய்கிற எல்லா வல்லமைகளும் அவித்து போடுவதற்கு வேதம் நமக்கு சொல்லுகிறதான ஆயுதங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே எங்கிருந்து வருகிறது அப்படின்னு நீங்க வேதத்துல வாசிங்கன்னா, ஆவியினாலே ஜெபம் பண்ணி 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடு விழித்து கொண்டு இருங்கள். இது கடைசி காலம், விழித்து கொண்டு இருக்கணும். எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். அதனால ஜெபம் பண்ணணும். இது யகசியல இருந்தா உபாசமும் இருக்கும், விண்ணப்பமும் இருக்கும், கூட என்ன இருக்கும்? ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற அனுபவம். நல்லா அந்நிய பாஷைகளை பேசி வார்த்தைகளை பெற்று ஆவியில ஜெபம் பண்றவன எந்த வழியும் டச் பண்ண முடியாது. கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது, கர்த்தர் தந்த தீபம் அவனுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறது, இருளுக்கு அங்கே இடமே இல்லை. கர்த்தருடைய வல்லமை அவனுக்கு புறப்பட்டது. இந்த யுத்தங்களை பாருங்க, இவங்க யுத்தத்துக்கு போவே இல்லை. என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்த யூதா கோத்திர ஜனங்கள் கர்த்தர் அனுப்புறாரு. 16ஆம் அதே 2 நாளாக 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க கர்த்தரை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அப்படியே போய் நின்னாங்க, யுத்தத்துல துதித்து பாட ஆரம்பிச்சாங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருங்க, அதாவது என்ன பண்ணிட்டானுங்கன்னா, சத்துரு நேர்முகமா வந்து தாக்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நேர்முகமா சத்துரு நமக்கு தாக்க முடியாம தான் மறைமுகமா தாக்குறான். வியாதியின் மூலமாக, மனுஷன் மூலமாக, குடும்பத்தில் இருக்கிற ஆட்களுக்கு மூலமாக. ஒருவனுக்கு நம்ம வீட்டாரே சத்துரு வீட்டில இருந்து ஒரு பூதகத்தை எழுப்பி விடுறான், யாராவது ஒரு ஆளை கிளப்பி விட்டுறான். அவங்க வந்து நமக்கு ஒரு போராட ஆரம்பிச்சிருந்தாங்க, நமக்கு தெரிஞ்சபடி நமக்கு விரோதமா எழுப்புறாங்க. மறைமுகமாக பதிவிருந்து தாக்குறான். அப்ப என்ன அர்த்தம்னா, கண்ணி வைக்கிற மாதிரி வேடிக்கை பார்க்கலாம். எப்படி வைக்கிறான்?
கண்ணி வச்சிருக்கிறாங்க. பறவைகள் பாருங்க, கண்ணி வச்சிருக்குது, அது தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எத்தனை பேர் பின்னாடி கண்ணியை வச்சிருக்காங்க நமக்கு தெரியல. பிசாசானவன் அப்படிதான் நமக்கு கண்ணியை வச்சு நம்மளை அடிக்க வேண்டும் என்று ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாக உலக மாம்சம் பிசாசின் வல்லமைகள் நம்ம நெருக்கி யுத்தம் பண்ணும்படியாக எழுதி கொண்டிருக்கு. பதிவிருந்த அந்த கூட்டம் இவங்க செஞ்சது என்னன்னா, அவங்க பதிவிருந்தாங்க. எப்படி பதிவிருக்கிறாங்க, எங்க ஒளிஞ்சிருக்காங்க பார்க்கணும். படிச்சு பாருங்க. பதிவிருந்தார்கள். அவர்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசம் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த அபிஷேகம், இந்த கர்த்தருடைய பார்வைக்குள் இருக்கிறவன், ஆராதிக்கிறவன், வேறு பிரிக்கப்பட்ட யாகேசரின் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இந்த யோசாபாத்தின் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, யூதா கோத்திரத்தின் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் யுத்தம் செய்யும்போது நமக்கு மறைவாக பதிவிருந்து நம்மை அழிப்பதற்கு காத்திருக்கிற சத்துருக்களின் வல்லமையை அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிப்படி கர்த்தர் செய்வார். இந்த 8ஆம் மாதத்துல முதல் வாரத்துல கர்த்தருடைய ஆவியை நம்ம கூட பேசுகிறார். எந்த வல்லமைகள், எந்த சத்துருவின் ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக எழுந்திருக்கலாம். அது சூனியமோ, மந்திரமோ, செய்வினையோ, பிசாசோ, வியாதியோ, பலவானுடைய ஆயுதமோ, எப்பேற்பட்ட வல்லமை என்றாலும் சரி, நாம சரியான அபிஷேகத்துக்குள்ள, துதியின் ஆயுதங்களுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிகிறத நம்முடைய கண்கள் காண்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பதிவிருந்தவங்களை போய் தேடி பார்க்கல. யூதாபுத்திரர் போய் என்ன பண்ணல, எங்க ஒளிஞ்சிருக்கிறாங்களா, ஐயோ ஒளிஞ்சிருக்கிறாங்களா, என்ன பண்ண போறாங்க, பயப்படல. அவங்க செஞ்சது ஒரே ஒண்ணுதான், கர்த்தருடைய சமூகத்துல பாடி துதிக்க ஆரம்பிச்சாங்க, கர்த்தர் யுத்தத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. 26ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினார்கள், அதால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கும்படி பெராக்கா பேர் தரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். தம்பர்களோட சுரமண்டலத்தோட பூரிகைகளோடு எருசலேமுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். சரியான அபிஷேகம் உலகில் வரும்போது 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, பூரிகைகளை எக்காலங்களை ஊதி ஆலயத்துக்கு வந்தார்கள். இது எதை காண்பிக்கிறது, இந்த அபிஷேகம் நிறைவு வரும்போது சத்துருக்களை ஜெயிச்சு ஜெய கம்பீரத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவீங்க. அதனால சங்கீதக்காரன் சொல்லும் போது, அவர் வாசல்களை துதியோடு, அவருடைய பிரகாரங்களை புகழ்ச்சியோடு வருவீர்கள், கர்த்தருடைய சமூகத்துல கம்பீர சத்தத்தோடு வருவீங்க. ஏன் சத்தத்தோடு வருவீங்க? நீங்க சபைக்கு வரும்போது கவலையோடு வரும், போராட்டத்தோடு வரும், பலவீனத்தோடு வரும். ஆனா அபிஷேகமும் பரிசுத்தாவி நிறைவு பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்கு வரும்போது எப்படி வருவாங்கன்னா, நல்லா சுரமண்டலத்தோடு பாடி கம்பீரித்து மகிழ்ந்து வருவாங்க. ஏன்னா கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில இந்த 8ஆம் மாதத்துல இருக்கிற யுத்தங்களை கர்த்தர் செய்கிற ஒரு அனுபவத்தை தருகிறார். அது எந்த